Hey all, Sudhakar here, and this video for Kollywood creators and the fans. I want to be share my thoughts about nowadays how the movies are delivered from Kollywood creators. I just worried about why creators nowadays are focusing on only the mashups and cuttings, shootings that will impress the audience. No, that will not impress the audience. As an audience we are so suffocated that usual screenplay, usual uh, mashups for our favorite hero. This is as a request to the creators: focus on your contents, choose the hero accordingly, and deliver your products. We are ready to celebrate. The audience expect the reason for why, at what situation, what is the purpose of shooting, what is the purpose of cutting and all. So that is the uh, core element for the movies. Yes, I agreed. The cinema is larger than life. Uh, but see, we people are celebrate Maharaja. We people are celebrate movie like Todarum. And I want to say to the fans of the heroes, I myself as a fan of Vijay, I do have some mixed review about Leo. ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்ல வரேன். நானும் ஒரு ஃபேன் தான், நானும் விஜய்க்கு ஒரு ஃபேன் தான். எனக்கு வாரிசு படமும் கோட் படமும் ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆகலை. இட்ஸ் டோட்டலி டிசாஸ்டர். அண்ட் லியோ பார்சலி ஒர்க். அப்புறம் இந்த ரஜினி ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், இந்த அஜித் ஃபேன்ஸ், இவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட் ஹீரோவுக்காக சோசியல் மீடியாவில் ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்க, உங்கள் ஃபேவரட் ஹீரோவை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதில் வந்து ஜென்யூனிட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்குள்ள ஒரு பீயிங் ஆஸ் அ ஃபேன் உங்களுக்குள்ளே ஒரு திங்கிங் நல்லா இருக்கு, அப்படி நல்லா அதை கன்சிடர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நவடேஸ் வாட் எவர் கோலிவுட்லேருந்து வர எந்த படமும் பெரிய ஒரு, அதுவும் சூப்பர் ஸ்டார்ஸ் படம் லைக் விஜய், அஜித், ரஜினி, கமல், சூர்யா. ஐ கம் டு த பாயிண்ட். ஒரு ஃபேனாக இருந்துட்டு ஒரு நல்லா இல்லாத ப்ராடக்டை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா, அந்த க்ரியேட்டர்ஸ் இல்லை, அந்த க்ரியேட்டர்ஸ் வந்து அடுத்த க்ரியேட்டர்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த க்ரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வே ஆஃப் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டு க்ரியேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுங்க, சரிங்களா. அதே மாதிரி ஆடியன்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்டை நல்ல என்ன சொல்கிறேங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் இப்போ நான் வந்து மோஸ்ட்லி இப்போ நான் வந்து தமிழ் ஃபிலிமை விட்டுட்டு எனக்கு மலையாள மூவிஸ் தான் இப்போ நான் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். தமிழ் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் எப்போயாச்சும். சூர்யா, விஜய், ரஜினிகாந்த், இந்த மாதிரி நல்ல ஒரு டீஸ் பண்ணுற வீடியோவாக இருந்தால் நான் போய் கண்டிப்பாக நான் படத்தெல்லாம் பார்ப்பேன், தேட்டரில் போய் பார்ப்பேன். பட் நவடேஸ் நான் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம்ஸ் மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தட் வில் என்கேஜிங் மீ. அது வந்து என்ன, ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், சூப்பர்வாக இருக்குது. எல்லாம் ஒரு 10 மூவி வருதுன்னா ஒரு 7 மூவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்காச்சும் இருக்குது. ஆனால் இதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மூவி வருதுன்னா 2 மூவி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக நான் வந்து பீயிங் அஸ் அ மூவி பஃபாக வந்து என்ஜாய் பண்ணி நான் தமிழ் படத்தில் ரொம்ப ரசித்து பார்த்த படம், இல்லை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன படம் அப்படின்னாக்கா மகாராஜா, லப்பர் பந்து, பார்க்கிங், இந்த மாதிரி படங்கள் தான் ஒழிய, அதாவது கண்டென்ட் ஓரியட் படங்கள் தான் இப்போலாம் இம்ப்ரெஸ் பண்ணுது. சும்மா மாஸ் ஹீரோ வச்சுட்டு எனக்கு ஜெயிலரே மிக்ஸ்டு ரிவ்யூ தாங்க. ஜெயிலர்லேயும் பெருசாலாம் எனக்கு இதில், பட் ஓகே, இட்ஸ் கிவ் சம் கூஸ் பம்ப்ஸ். ஜெயிலர், லியோ, அண்ட் துணிவு, வாரிசு,
இதெல்லாம் வந்து கொஞ்சம் some these movies are not like for movie lovers. These movies are making for reels lovers who are posting in Insta, in Facebook and all. அவங்களுக்கு தான் இப்போலாம் மூவி எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா படமாக உட்காந்து பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. இதே ரீல்ஸில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸாவோ, ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸாவோ பார்க்கும்போது நல்லா இருக்கிற சீன்ஸு ஒரு கம்ப்ளீட் படமாக உட்காந்து பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், தவறான அதாவது ஃபேனுங்கிற பேரில் தவறான படங்களை வந்து செலிப்ரேட் பண்ணாதீங்க அன்னெசரி. ஏன் அப்படின்னா அந்த தவறான படங்களை க்ரியேட் பண்ணுற க்ரியேட்டர்ஸ் அடுத்த க்ரியேட்டர்ஸை இம்பேக்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வர படங்கள் எல்லாம் குப்பையாக தான் வரும். ஸோ க்ரியேட்டர்ஸும் அவங்களோட லைன்லேருந்து மாறுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆடியன்ஸ்லாம். இப்போ வி பீப்புள் ஆர் வெரி வெல் இம்ப்ரூவ்ட் to compare 4-5 years before, because now we have access to the global cinema. We've been watching all cinemas, even if we are not understanding the languages, we just watching the movies by subtitles only. ஸோ அதனால் எங்களை பைத்தியக்காரங்களாக நினச்சிக்கிட்டு மூவிலாம் எதுவும் எடுக்காதீங்க. அண்ட் எஸ்பெஷலி நான் கூலிக்கு நான் சொல்ல வரேன். நான் ஏன் கூலியை வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பெருசாக வைக்கிறேன்னா அதில் வந்து சரி அவங்க பிஸ்னஸ் வந்து பாதிச்சிருமோ அப்படிங்கிறதுனால தான். சரி, பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து கூலியில் வைக்கிறேன்னா அதில் லாஜிக் மிஸ்டேக்லாம் கிடையாது. நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கான லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறையா இருக்கும். அண்டு ட்விஸ்ட்டுங்கிற பேரில் வச்சுருக்கிற காமெடி ஏன் கேட்குறீங்க? சத்தியமாக நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். சில பேர் நினைக்கலாம் நான் வந்து விஜய் ஃபேன் அதனால் எனக்கு பிடிக்காம போயிருக்கேன். ஏங்க விஜயை ரஜினி ஃபேன் தாங்க ஃபஸ்ட்டு. நான் ரசிக்கும் என்னுடைய ஃபேவரட் ஹீரோவே வந்து ரஜினிகாந்த் ஃபேன் தான். ஸோ அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க. மூவிங்கிறது வந்து எல்லாத்துக்குமான ஒரு இது தான், சரிங்களா? எனக்கு பிடிச்ச நடித்த படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ என்ன நிறையா ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காது. சரி, இருந்தாலும் நான் அந்த கூலியை பற்றி நான் சொல்ல வரேன். கூலியில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எனக்கு என்னவோ யூஸ்வல் அந்த லோகேஷோட டெம்ப்ளேட்டை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது இந்த மாஸ்டரில் உட்காந்து விஜய் சேதுபதி ஷோ போட்டுக்கிட்டு அந்த ஃபோனில் பேசுகிற சீனு அதை வந்து இங்கே ஷோபின் பண்ணியிருப்பார். அண்டு விக்ரமில் நிறையா சீன்ஸை வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ரஜினிகாந்தோட கேரக்டரோட அந்த உண்மையாலுமே ரஜினிகாந்த் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த வயசில் வந்து அவர் நல்ல சூப்பரான அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. பட் இது மிஸ்டேக் எல்லாமே வந்து லோகேஷ் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதாவது 2 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டேன், நான் ஃபேமிலி குடும்பத்தெல்லாம் பார்க்கல. ஒருவேளை அதுவாக கூட இருக்கலாம். அவர் போய் ஃபேமிலி கூட இருந்து மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா புதுசாக ஐடியாக்கள் உருவாக்கியிருப்போம். ஃப்ரஸ்ட்ரேஷனில் போட்டு ஒரு ஆவரேஜ் படத்தை கொடுத்துட்டாப்புல. சம்மந்தம் இல்லாமல் இருக்குது நமக்கு. அதில் வந்து இப்போ வந்து ஒரு படத்தை ஒரு கதையில் சொல்லிடலான்னா இதில் ஒரு கதை கிடையாது, ஒரு ஸ்டோரி கிடையாது. ஓன் ஸ்டோரியில் நம்ம வந்து இதை வந்து ஒரு ரிவீல் பண்ண முடியாது. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியும் இதில் ப்ளே ஆகுது. ஒரு க்ரைம் மூவியானால் அதுவும் இருக்குது. அது வந்து என்னவோ எல்லாத்தையும் நிறையா படங்களை பார்த்துட்டு அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்கின மாதிரி தான் கிடக்கு. சம்திங் ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் வந்து இங்கே தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எல்லோரும் அந்த கை தட்டுறதுக்கான மூமெண்ட் வரும், சத்தம் போடுறதுக்கான மூமெண்ட் வரும், என்ஜாய் பண்ணுறதுக்கான மூமெண்ட் வரும்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட் இன்ட்ரோ, அந்த ரஜினியோட இன்ட்ரோ வரப்போ ஒரு சவுண்டு இருந்தது ஒழிய, அண்ட் தென் எப்போ அந்த கதை மூவ் ஆக எல்லாமே அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு 10 to 15 minutes அந்த சீன் வந்து நமக்கு இம்பேக்ட் ஆக முடியும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நம்மளை அதை செலிப்ரேட் பண்ண வைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நானே ட்ரெய்லர் வந்தப்போ எனக்கு வந்து சுத்தமாக கட்டே பிடிக்கல.
நான் வந்து என்னுடைய வெர்ஷன்லேயே நான் வந்து ஒரு கட் எடிட் பண்ணி நான் வந்து அதை போஸ்ட் பண்ணேன். அது வந்து பிளாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, சன் டிவி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே வந்து லோகிக்கு டேக் பண்ணி சன் பிக்சரை டேக் பண்ணியும் போட்டேன். அந்த என்னுடைய அதாவது என்னென்னா, அங்கே அந்த ட்ரெய்லர் கட்டில் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான். பட் அதை லிட்டில் பிட் எடிட் பண்ணி நான் சீன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி சில சீன்ஸை கட் பண்ணி நான் போட்டிருந்தேன். நல்லா இம்ப்ரெசிவாக எனக்கு இருந்தது. பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எடிட்டரும் வந்து இதில் தப்பு நிறையா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீன்ஸோட மூமெண்ட்டே வந்து எனக்கு என்னவோ அது ஃப்ளோவாக இல்லை, சரியான ஒரு ஃப்ளோவாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஃபைட் சீன் இங்கே நடக்குது, அங்கே ஒரு இன்னும் பேரலாக இன்னொரு சீன் போயிட்டுருக்கு. அந்த சீன் என்னென்னா, இப்போ சௌபின் வந்து ஸ்ருதிகாசனை வந்து அட்டாக் பண்ண வர மாதிரி ஒரு சீன் வந்துட்டுருக்கு. இந்த சைடில் வந்து ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒரு இது வரதுக்குள்ளே அங்கே அவ்வளோ பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. பேரலாக காட்டிட்டுருங்க. என்ன லாஜிக்னே தெரியல. என்ன லாஜிக்கில் காட்டுறாங்க, இல்லை எப்படி நம்ம எடுத்து போன்று காட்டுறாங்கன்னு தெரியல. அடுத்தது சத்யராஜை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரஜினிக்கு ஃப்ரண்ட்டாக காட்டியிருப்பாங்க. பட் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு ரிசர்ச்சரு. ஸோ அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் வந்து எங்களை அந்த மாதிரிக்கான ஒரு பேக்ரவுண்ட் அங்கே ஃப்ளாஷ்பேக்லேயே கிடையாது. ஃப்ளாஷ்பேக்கில் ஜஸ்ட் லைக் தட்னு ரஜினிக்கு காரில் உட்காந்து சண்டை ஒரு ஒரு கன்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அது ஒரு பெரிய மாசாக இருக்கும், நிறையா பெணங்களாம் கிடக்கும். எப்படி அந்த ரிசர்ச்சர் அப்படிங்கிறதுக்கு கன்வின்சிங்கான ஒரு சீன் ஃப்ளாஷ்பேக்கில் கிடையாது. பட் இங்கே ரியல் டைமில் வந்தோம்னா இவரை வந்து ஒரு ரிசர்ச்சரு அப்படின்ட்டு. அடுத்தது இருக்கிறதுலே பெரிய புல்ஷீட் என்னென்னா, இந்த பிணங்களை எரிக்கிறதுக்கு, இல்லை இந்த உயிரினங்களை எரிக்கிறதுக்காக ஒரு மிஷினை எரிக்கிறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதனால் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒன்று கேட்குறேன். ஆக்சுவலாக பொல்யூஷன் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் வந்து வாகனங்கள், மெயின்லி வாகனங்கள். அடுத்தது வந்து குப்பையை எரிப்பாங்க தெரியுங்களா, இந்த குப்பையை எரிக்கிறது, எவ்வளோ குப்பையை எரித்து என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒன்று வருது. அடுத்தது ஸ்மோக் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, ஸ்மோக்கி பண்ணுறாங்க. இதை பற்றிலாம் பேசாமல் பிணத்தை எரிக்கிறத பற்றி வந்து அது வந்து ஒரு பொல்யூஷன் பண்ணுது, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன் அப்படின்ட்டு ஒரு சேரை கண்டுபிடிச்சி அதில் உட்காந்துக்கிட்டு அதில் எரித்தோம்னா பஸ்பமாயிரும். லாஜிக் இது அப்படின்ட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறான்ட்டு மாதிரிலாம் கதையை எடுத்துருக்காங்க. நான் எளவு கதையோ தெரியல. ஸோ இங்கே யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மூவியோட நோக்கம் என்ன, ஒரு மூவியோட நோக்கம் என்னன்னா, மக்களை சந்தோஷப்படுறதுக்காகவும் அவங்க அந்த 3 மணி நேரத்தை வந்து உங்களுக்காக கொடுத்து, ஸோ இந்த என்டர்டெய்னர் வந்து என்னை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு வேல்யூயும், அதுக்கப்புறம் அந்த மக்களையும் அந்த ஆடியன்ஸையும் ஒரு வேல்யூஸ் பண்ணுங்க. ஃபேன்ஸ் மட்டும் இங்கே மக்கள் கிடையாது, சரிங்க? இப்போ நான் விஜய் ஃபேன் தான், அதுக்காக நான் நான் மட்டும் ஆர்கசம் ஆனால் போதுமா? விஜய் அப்படி மாதம் அந்த கோட்டில் வந்து மாதம் வர்றது, இதில் என்ன சொல்கிறது, அந்த பீஸ்ட்டில் வந்து அந்த ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் மாசாக இருக்கும், அது மட்டும் போதுமா? அது மட்டும் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லி அது மட்டும் போதுமா? ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்காக படம் எடுங்க. ஃபேன்ஸுங்கிறது வந்து ஒரு 30% 40% தாங்க. ஏன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்கவுங்களுக்கும் இருக்காது, எல்லாருமே ஒருத்தருக்கு ஃபேனாக இருப்பாங்களா? கிடையாது. அவங்கவுங்க ஃபேன் பேஸை பிரித்து வச்சுருப்பாங்க. மிஞ்சி போனால் எல்லாேருக்கும் ஒரு 30-40% தான் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. மீதி எல்லாம் இந்த படங்களை ஹிட் ஆக்குறது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் இவங்க தான். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஜென்ரல் ஆடியன்ஸ். அதே மாதிரி கண்டென்ட் பேஸாக எடுங்க, ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுங்க. நான் ஒருத்தனை சொல்கிறேன்னா, இப்போ இதுலேயே பாருங்கள், கூலியிலேயே இப்போ கூலியால் ஏன் பாஷா கொடுத்த ஒரு இம்பேக்டை என்னால் கூலிகிட்ட கூலி ஏன் எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா, பாஷாவில் அதில் ஒரு
எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அவருடைய பேஷண்ட்டை வந்து சோதிப்பாங்க. ரஜினிகாந்தோட பேஷண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரைக்கும் சோதிப்பாங்க. அது ஒரு ப்ராசஸாகவே அந்த மூவியில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க தங்கச்சியை இன்சல்ட் பண்ணுறது, ஃபேமிலியை இது பண்ணுறது, அடுத்தது அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறிக்கிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்டில் அது வெடிக்கும்போது இதுதான் அப்படின்னு அவருக்கு அந்த நினச்ச அந்த சீன்லாம் அப்படி வந்துட்டு போகும்போது அது நமக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த ப்ராசஸ் தான் மேட்டர். புரியுதுங்களா? இதில் வந்து என்னென்னா திடீர்னு ஃப்ரெண்டு செத்து போயிடுறாங்க, வராப்பில் ஐயோ நான் என் ஃப்ரெண்டை பழி வாங்குறாங்க. அங்கே போன கதை வேறு மாதிரி ஓடுது. அதுக்குள்ளே ஒருத்தன் சோபினுக்கு மட்டுமே 3-4 ஸ்டோரி மாதிரி இருக்குது இந்த படத்தில். மீன்ஸ் சோபின்கிற கேரக்டரு, இந்த தயாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அவனுக்குள்ளேயே ஒரு 2-3 ஸ்டோரி ஓடுது. என்ன கதைன்னு தெரியல. இதெல்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் ஆகும், இல்லை இதெல்லாம் ட்விஸ்ட் ஆகும், மக்கள் வந்து கை தட்டுவாங்க, ரசிப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்களா தெரியல. மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை லோகி. சரிங்களா? நீங்கள் காட்டுற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்களை நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் லாஸ்ட். இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குது. இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் எங்களுக்கு நல்ல படங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேக் யுவர் ஓன் டைம், be spend lot time with your family and be enjoy, refresh your mind, be refreshed by your content, then come to us with banger one. So this is what I have to say the Hollywood audience and the creators. Hope you all enjoy. Thank you.